கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்கோள் மணிவண்ணவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவர்கள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ராமாவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டவர் என்று பிரசித்தி பெற்ற குலசேகர ஆழ்வார் அவர் கிருஷ்ணாவதார அனுபவத்தை செய்கின்ற விதம் மிக ஆச்சரியமாக அமைந்திருக்கிறது. அவருடைய பெருமாள் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே, அந்த பெருமாள் திருமொழியிலே முதல் 5 திருமொழிகளிலே அர்ச்சாவதார அனுபவத்தை செய்தவர். மேலே 5 திருமொழிகளிலே விபவாவதார அனுபவத்தை செய்ய தொடங்குகின்ற பொழுது முதலிலே 2 திருமொழிகளிலே, அதாவது 6ஆம் திருமொழி 7ஆம் திருமொழி ஆகிய 2 திருமொழிகளிலும் கிருஷ்ணாவதார அனுபவத்தை தான் செய்கிறார். அதிலேயும் 7ஆம் திருமொழியிலே அவருடைய அனுபவம் பரமவிலட்சணமாக அமைந்திருக்கிறது. அதாவது தெய்வ தேவகி புலம்பிய புலம்பல் என்று கிருஷ்ணாவதார காலத்திலே அந்த தேவகியானவள் கண்ணபிரானுடைய குழந்தை பருவ விளையாட்டுக்களை எல்லாம் காண முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது அல்லவா? அதை நினைத்து வருந்துவதாக ஒரு 10 பாசுரம் அருளிச் செய்கின்றார். அதிலே கீழே பல பல பாசுரங்களிலே அந்த கண்ணபிரானை தொட்டிலே இட்டு தாளாட்டுகின்ற பாக்கியத்தை இழந்தேன் என்று வருத்தத்தை வெளியிட்டாள். அந்த தொட்டிலே கிடக்கிற அந்த காட்சியையும் அன்றோ நான் இழந்தேன் என்று வரிசையாக சொல்லிக் கொண்டு வந்தவர். கீழே கடைசியாக நாம் அனுபவித்த பாசுரத்திலே அந்த கண்ணபிரானுக்கு முளைப்பால் கொடுக்கிற அந்த பாக்கியத்தையும் நான் இழந்தேன் என்று சொல்லுவதாக 6வது பாசுர அனுபவத்தை நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக 7வது பாசுரம். இந்த பாசுரத்திலே அவர் அனுபவித்திருக்கிற அனுபவம் உண்மையிலே 4000 திவ்ய பிரபந்தத்திலே இப்படிப்பட்ட ஒரு பாசுரம் இல்லவே இல்லை என்று சொல்ல வேண்டும். அவ்வளவு அனுபவத்தை எல்லாம் குழைத்து குழைத்து இந்த 7வது பாசுரம், பெருமாள் திருமொழியினுடைய 7ஆம் திருமொழி, அந்த 7வது பாசுரத்திலே, அதாவது அந்த கண்ணபிரான் திருவாய்ப்பாடியிலே வெண்ணையை களவு செய்து உண்பதையே இயல்பாக கொண்டிருந்தான் அல்லவா? இவ்வளவு வெண்ணெய் உண்டால் இவனுடைய உடம்புக்கு ஆகாதே என்று நினைத்து அந்த யசோதையானவள் அவள் என்ன செய்தாள் என்றால், அவனை அடிப்பதற்காக கையிலே ஒரு கோலை எடுத்து கொண்டாளாம். அப்பொழுது கண்ணபிரான் அவளுக்கு அஞ்சி நடுங்கியதென்ன? அவளை பார்த்து கையை கூப்பி, அம்மா இனிமேல் நான் இப்படிப்பட்ட செயலை செய்வதில்லை என்று கண்களிலே கண்ணீர் பெருக்க அப்படி நின்ற நிலை என்ன? இதையெல்லாம் பார்த்த யசோதைக்கு எவ்வளவு ஆனந்தம் ஏற்பட்டிருக்கும். அந்த ஆனந்தத்தை நான் இழந்தேனே என்று சொல்லுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. பாசுரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் எவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்களை தெரிவிக்கிறது என்பதை அனுபவிப்போம். முழுதும் வெண்ணை அடைந்து தொட்டொன்னம் முகழஞ்சிறு தாமரை கையம் எழில்கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கெழ்க நிலையம் வெண்டையிருதோ இந்த செவ்வாயம் நோக்கம் அணிகள் செஞ்சிருவாய் நிலைப்பதவம் தொழுவயமிவ கண்டவதோதை தொல்லை என்பத் திருதி கண்டாலே. வெண்ணையிலே மிக ஆசை உடையவன் ஆயினாலே என்ன செய்கிறான்? ஆங்காங்கே ஏதாவது பானைகளை கண்டாலே இதிலே வெண்ணெய் வைத்திருக்கிறார்களா என்று பார்ப்போம் என்று அதற்குள்ளே தன்னுடைய கையை விட்டு விடுவானாம். இப்படி ஒரு நாள் வெண்ணெய் திருடிக் கொண்டிருக்கிற காலத்திலே கையும் களவுமாக யசோதனிடத்திலே அகப்பட்டு விட்டான். அப்பொழுது என்ன நடந்தது? ஆழ்வார் அப்படியே கண்ணாலே காணுகின்ற ஒரு சித்திரம் போல இந்த பாசுரத்திலே எப்படி அருளி செய்கிறார் என்று பாருங்கள். முழுதும் வெண்ணெய் அலைந்து என்ன ஒரு பெரிய பானையாம், அதுல கையை விட்டானாம். முழுதும் வெண்ணெய் அலைந்து நன்றாக தன்னுடைய கை அப்படி தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி, அதாவது எவ்வளவு கைவிட்டாலும் உள்ளங்கை அளவுதான் வெண்ணெய் கிடைக்கும் என்று
கண்ணனுக்கு தெரியவில்லையா, குழந்தைதானே, எவ்வளவுக்கு எவ்வளவு கை உள்ளே போகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நிறைய வெண்ணெய் கிடைக்கும் என்று நினைத்தானாம். ஆகினாலே முழுதும் வெண்ணெய் அதை அலைந்து அதை எடுத்தான். எடுத்து அது எப்படி உண்டானால் தொட்டுண்ணும். தொட்டுண்ணும் என்பதற்கு மிக அற்புதமாக பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்திலே காட்டுகிறார். சாப்பலாதிசயத்தாலே வெண்ணெய் மாளும் என்று தொட்டு தொட்டு உண்ணுமாயிற்று என்று தெரிவிக்கின்றார். அதாவது வெண்ணெய் கிடைத்தால் அதை அப்படியே வாயிலே போட்டுக்கொண்டு விட்டால் உடனே வெண்ணெய் எல்லாம் தீர்ந்து போய்விடுமே, அது குழந்தையினுடைய இயல்புக்கு அது சேராது. என்ன செய்யும் குழந்தைகள் என்னால் அதை வெகு நேரம் வைத்துக் கொண்டு உண்ண வேணுமே. அதனால என்ன பண்ணுமாம், அந்த குழந்தை ஒரு விரலை வாயிலே வைக்குமாம், மறுபடியும் வெண்ணெயிலே ஒரு வாட்டி விரலை வைப்பானாம். இப்படி மாறி மாறி தொட்டு தொட்டு உண்ணுமாயிற்று என்று சிறிது சிறிதாக அதை வெகு நேரம் சாப்பிட வேண்டும் என்ற ஆசையான் கண்ணனுக்கு. ஆகினாலே முழுதும் வெண்ணெய் அலைந்து தொட்டு உண்ணும் என்று தொட்டு தொட்டு உண்டு கொண்டிருக்கிறான் கண்ணன். அப்படி சிறிது சிறிதாக உண்டு கொண்டிருக்கிற காலத்திலே அங்கே என்ன ஆகிவிட்டது, யசோதை வந்து முகழ் இளம் சிறு தாமரை கை என்கிறார். அந்த அழகிய கை, தொட்டு உண்ணுகிற கை, அதனுடைய அழகு என்ன அழகு, என்ன அழகு. அதற்கு மேலே அங்கே யசோதை வந்து விட்டாள். இவனை வெண்ணெயினிடத்திலே போகக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாள். ஆனாலும் இப்பொழுது ஒருவருக்கும் தெரியாமல் வெண்ணெய் எடுத்து தொட்டு தொட்டு உண்கிறான் அல்லவா. இதை கண்ட யசோதை என்ன பண்ணினாள், இவனை மிரட்டுவதற்காக, உண்மையிலே இவனை அவள் அடிக்கக்கூட அவளுக்கு மனமில்லை, அஞ்ச உறப்பாள் யசோதை. அவள் ஒருபொழுதும் இவனை அடிக்க மாட்டாள். ஆனாலும் இவனுக்கு கொஞ்சம் அச்சமுறுத்த வேண்டுமே, அதற்காக கையிலே ஒரு தாம்பை எடுத்தாளாம். எழில்கொள் தாம்பு. இந்த தாம்பு கூட எழில்கொள் தாம்பு என்கிறாள். கண்ணனை அடிப்பதற்கு எடுத்த தாம்பல்லவா, கண்ணனை கட்டுவதற்கு எடுத்த தாம்பல்லவா. ஆகினாலே அது மிகவும் அழகான தாம்புதான். எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு அவள் உண்மையிலே கையிலே எடுத்தது கோல் அல்ல. வேடிக்கையாக வியாக்கியானத்தில் ஒரு இடத்துல காட்டுகிறார், அவள் எடுத்தது வைக்கோல் என்கிறார். வைக்கோல் என்னால் அது கோலாது, அதால் அடித்தால் நோகுமா. ஆனாலும் கூட கண்ணபிரான் என்ன பண்ணினான், எழில்கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கு எழுகு நிலையும் என்று அப்படியே எழுகிறான், பயப்படுகிறான். அந்த யசோதை தன்னை என்ன செய்து விடுவாளோ என்று அஞ்சுகிறானாம். ஒரு பராத்பரனான பகவான் சர்வேஸ்வரன், உலகத்தை எல்லாம் நடுங்க வைக்கிறவன், உலகத்திற்கெல்லாம் அருள் புரிகிறவன், இப்பொழுது ஒரு ஆய்ப்பெண்ணிடத்திலே போய் இப்படி அஞ்சி நடுங்குகிறான். இது என்ன ஆச்சரியம் என்று ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இதிலே மிகவும் ஈடுபடுகிறார்கள். எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகு நிலையும். அதற்கு மேலே வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும். அவன் வெண்ணையை முகமெல்லாம் பூசி இருக்கிறான். அது வெண்தயிர் தோய்ந்த செவ்வாய் என்கிறார். மிக அழகாக வியாக்கியானத்திலே காட்டுகிறார். இவன் வெண்ணையை எடுத்துக் கொண்டிருக்கிற காலத்திலே யசோதையினுடைய காலடி கேட்டுவிட்டது கண்ணனுக்கு, வருகிறாள் என்று. கையிலே வெண்ணெய் இருந்தால் தானே யசோதை நம்மை பிடித்துக் கொள்வாள். அவளுக்கு தெரியாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் என்று பார்த்தானாம். சிறு குழந்தை தானே, என்ன செய்தான், அந்த வெண்ணெயை எடுத்து தன்னுடைய முகத்திலே எல்லாம் தடவிக்கொண்டு விட்டானாம். முகத்திலே தடவிக்கொண்டு விட்டால் என்ன ஆகும் என்றால், முகத்திலே இருக்கிற வெண்ணெய் தனக்கு தெரியவில்லை அல்லவா. ஆகினாலே இது யசோதைக்கும் தெரியாது என்று நினைத்து விட்டானாம். இது குழந்தையினுடைய அறியாமை, மௌத்தியம் என்கிறார் வியாக்கியாதா பெரியவாச்சான் பிள்ளை. இப்படி எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகு நிலையும் வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும். அப்படி வெண்தயிர் தோய்ந்த செவ்வாய் என்று இதையெல்லாம் யசோதை பார்த்தாள். அதற்கு மேலே நடந்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ந்தது என்று கேட்டால், அழுகையும். அவள் அடிப்பதற்கு முன்னாலேயே கண்ணன் அழத் தொடங்கி விட்டான் என்கிறார். குழந்தைகள் அப்படித்தான் செய்யுமா, அடிப்பதற்கு முன்னாலேயே அழுது விட்டால் அம்மா அடிக்காமல் போய் விடுவாள் அல்லவா, இப்படி இதற்கே இப்படி அழுகிறது என்று நினைப்பாளே. ஆகையினாலே குழந்தைகள் செய்யக்கூடிய காரியம் அதை கண்ணன் செய்து விட்டான். என்ன செய்தான், அழுகையும். அதற்கு பிறகு அஞ்சி நோக்கும் அந்நோக்கும். அம்மா தன்னை என்ன செய்து விடுவாளோ என்று அச்சத்தாலே அப்படியே மிரள மிரள விழித்தானாம். அந்த யசோதையை பார்த்து, உலகத்தை எல்லாம் காக்கும் இயல்பினன் கண்ணன் இப்பொழுது எப்படி இருக்கிறான் பாருங்கள். அஞ்சி நோக்கும் அந்நோக்கும். உடனே யசோதை பார்த்தாள், இப்படிப்பட்ட தீம்பை செய்துவிட்டு அழவேறு செய்கிறாயா, வாய் வாய் என்று இப்படி மிரட்டினாளாம் யசோதை. உடனே கண்ணபிரான் என்ன பண்ணுகிறான், தன்னுடைய அழுகையை அடக்கிக் கொள்ளுகிறானாம். ஆனால் அந்த அழுகை அடக்கவும் முடியவில்லை, பீரிட்டு வருகிறது அழுகை. ஆனால் தாயாரோ அழக்கூடாது என்று மிரட்டுகிறாள். உடனே அந்த அழுகையை அடக்கிக் கொண்டு வாயை கடித்துக் கொண்டானாம். அப்பொழுது அணிகொள் செஞ்சிருவாய்
நெளிப்பதுவும், அந்த அழுகையானது அப்படி விம்மல் பொறுமலாக அப்படி உதட்டை பீறிட்டு கொண்டு அப்படி வருகிறதா, அதுதான் அணிகொள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும். அதற்கு மேலே பார்த்தான் கண்ணன். நாம் செய்ததோ ஒரு பெரிய தவறு. எதை யசோதை செய்யக்கூடாது என்று சொன்னாலோ அதை செய்து விட்டோம். இப்பொழுது கையும் களவுமாக பிடிபட்டு விட்டோம். இதிலிருந்து தப்புவதற்கு என்ன வழி என்று ஒரு க்ஷணம் யோசித்தானாம். யோசித்தவன் யார்? சர்வேஸ்வரனான பகவான். அவன் பார்த்தான், உலகத்திலே நாம் பல கட்டளைகள் இட்டு விட்டு இருக்கிறோம், சாஸ்திரங்கள் என்கிற முறையிலே இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் எத்தனையோ பேர் விட்டு விட்டு பாவங்களையே செய்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பாவங்கள் செய்கிறவர்களையும் நாம் மன்னித்து விடுகிறோம். எதனாலே மன்னிக்கிறோம் என்று கண்ணனே யோசனை பண்ணி பார்த்தானாம். பார்த்தால் அவர்கள் ஒரு காரியம் செய்கிறார்கள். நம் முன்னாலே வந்து என்ன செய்கிறார்கள்? அத்தனை பேரும் நம்மிடத்திலே வந்து முன்னாலே இப்படி கையை கூப்பி அஞ்சலி செய்து, ஏதோ தெரியாமல் செய்து விட்டோம், எங்களை எல்லாம் பகவானே நீ மன்னித்து விடு என்று கேட்கிறார்கள். உடனே நமக்கு அவர்களிடத்தில் இருக்கிற கோபமெல்லாம் போய் அவர்களுக்கு அருளை புரிந்து விடுகிறோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்னால், செய்யக்கூடாத காரியத்தை செய்துவிட்டால் அதற்கு பரிகாரம் அஞ்சலிதான் என்று அவன் உணர்ந்து கொண்டானா. இப்பொழுது கண்ணன் என்ன செய்தான் என்றால், அந்த அஞ்சலியை யசோதையனிடத்திலே செய்தானாம். அவள் வெண்ணெய் பக்கத்திலே போகக்கூடாது என்று சொல்லி இருக்கிற பொழுதோ இவன் போய்விட்டான் அல்லவா. இப்பொழுது என்ன செய்தான்? அவளை பார்த்து தொழுகையும் என்று அவளை பார்த்து தொழுதானாம். ஆஹா, உலகமெல்லாம் தொழுவித்துக் கொள்ளுகிற தெய்வம் இப்பொழுது இந்த ஆய்ப்பெண்ணை தொழுகிறது. என்னால் இதை பார்க்கிற பொழுதோ அந்த யசோதைக்கு எப்படிப்பட்ட ஆனந்தம் ஏற்பட்டிருக்கும். அந்த ஆனந்தம் அவள் பெற்றாள், ஆனால் அது எனக்கு கிடைக்கவில்லை என்கிறாள் தேவகி. தொழுகையும் இவை கண்ட வசோதை தொல்லையின் பத்து இறுதி கண்டாள். தொல்லை இன்பம் என்னால் பரமபதத்திலே அனுபவிக்கிற இன்பம், அதுதான் தொல்லை இன்பம் என்று பெயர். அதாவது இன்பத்தினுடைய எல்லை அது. ஆனால் இப்பொழுது அதையும் கீழ்ப்படுத்தி விட்டாள். இப்பொழுது அவள் அடைந்த அனுபவம், அந்த ஆனந்தம் வேறு எங்குமே கிடையாது அல்லவா. இப்படிப்பட்ட ஆனந்தம் அது தேவகிக்கு கிடைக்கவில்லை. அதைத்தான் தெரிவிக்கிறாள். இந்த தொல்லை இன்பத்தை யசோதை பெற்றாள், ஆனால் நான் பெறவில்லையே என்று சொல்லுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அனுபவம் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். தஞ்சை